Welcome to the future of intelligent. This, this is the AI Protect Mark. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ மீன்ஸ் இந்த சேனல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கான எல்லா ஏஐ ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரியும். அண்ட் எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது, எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும், எப்படி அது ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மாடல்ல, அது எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம், இது எல்லாமே கோடிங்காகவும் நான் சொல்லி தருவேன். அண்ட் அதன் தியரியாகவும் நான் சொல்லி தருவேன். இது எல்லாமே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் எல்லா வீடியோலயும். ஸோ இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராம்ப்ட் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆக்சுவலா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஒரு ப்ராம்ப்ட் கரெக்டா போட்டோம்னா கரெக்டா போட்டா மட்டும்தான் நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்ப இங்க எப்படி போட்டா கரெக்டான ப்ராம்ப்ட் எப்படி போடுறதோ நான் இப்ப சொல்லி தருவேன் நான் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோல டிஸ்க்ளைமர் யாரா இருக்குன்னா, திஸ் வீடியோ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் பார்க்கலாம், இந்த பிகினர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பார்க்கலாம். ஸோ நீங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கத்துக்கணும், உங்களுக்கு ஆசையா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ அவங்களும் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹவு ஏஐ ஒர்க்ஸ், வாட் ஆர் ஆல் பெனிஃபிட்ஸ் த ஏஐ, ஹவு டு ட்ரெயின் த மாடல். இது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அண்ட் ப்ராம்ப்ட் எப்படி போடுறது, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு. இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டான எஃபிஷியன்ஸ். இந்த ஃபார்முலா தான் இங்க நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். அதுதான் சொல்லி தரோம். அடுத்த ஒரு 2-3 செக்டார்ஸ் எடுத்து, ஸோ அந்த செக்டார்ஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராம்ப்ட் எஃபிஷியன்ட் ப்ராம்ப்ட் அது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இம்ப்ளிமெண்ட் வந்து இப்ப நான் பண்ணல நானு. அண்ட் தென் நீங்க உங்களுக்கு டாஸ்கா கொடுக்குறது அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீங்க வந்து புதுசா கத்துக்கலாம் நீங்க. ஸோ நான் வந்து போறத விட நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து அங்க கெயின் ஆகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம உங்களுக்கு டாஸ்கா கொடுக்குறேன் நான் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் ஏஐயோட எவல்யூஷன், இயர்லி ஃபவுண்டேஷன் அண்ட் அது இயர்லி ஃபவுண்டேஷன் 1940s to 1950. இந்த ஆலன் டோனின்றது வந்து இது மிஷின் லேர்னிங், ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவருக்கு வருது. அப்பதான் ஆலன் டோனி அவர் தான் வந்து இப்ப டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மிஷினை ஒரு ஹியூமன் மாதிரி ட்ரெயின் பண்ண வைக்கணும், யோசிக்க வைக்கணும். அப்ப அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு, அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாரு ஆக்சுவலா. அடுத்த செகண்ட் வந்து பர்த் ஆஃப் ஏஐ ஃபீல்டு 1956 வந்து ஏஐன்னு அப்பதான் பேர் வச்சாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ 1956 அப்பதான் பேர் வச்சது யாருன்னா ஜான் எம்சி கேர்த்தி. இவர் தான் வந்து அந்த நேம கொடுத்தாரு. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, ஏஐ வச்சு செஸ் பிளே பண்ண வைக்கணும், அண்ட் தென் மேக்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண வைக்கணும், மேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ண வைக்கணும். இது எல்லாமே ட்ரை பண்றதுக்கு அவரு ட்ரை பண்ற இது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஸோ இது வந்து பர்த் ஆஃப் ஏஐ ஃபீல்டு 1956 இது நடந்துச்சு. அடுத்து த ஃபர்ஸ்ட் ஏஐ பாம் 1960 to 1970s. இப்ப வந்து அந்த ஏஐ எல்லாமே நேம்லாம் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாம் ஆகுது. அப்பதான் அந்த பாமாக்குள்ள கவர்மெண்ட் எல்லாமே ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாருங்க, ஏஐக்கு ரிசர்ச் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் டைம்ல தான் எலிசான்னு ஒரு சேட்பாட் வந்துச்சு. அந்த டைம்ல தான் அது வந்து ஹியூமன் கான்வர்சேஷன் சிமுலேட் பண்றது. அது வந்து ஒரு ஹியூமன் கான்வர்சேஷன் பண்றது மாதிரி ஒரு சிமுலேட் பண்றது. ஆனா அப்ப கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்பதான் ஏஐ வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏஐ வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது எப்ப நடக்குதுன்னா 1970s இருந்து 1980s வரைக்கும் அந்த ஏஐ வின்டர் நடக்குது. இது வந்து வெறியும் ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல் ஆகுது, ஃபண்ட் ஸ்டாப் ஆகுது. அண்ட் தென் அந்த ஏஐக்கான ஃபண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஏஐ வந்து ஏஐ மேல ஒரு டூ மச் லோ ரிசல்ட் வந்து கொடுக்குது. அப்பதான் அங்க வந்து ஏஐ இஸ் அன்ரியலிஸ்டிக் மெனி பீப்புள் நினைச்ச டைம் இது. அப்பதான் இது எல்லாமே நினைக்கிறாங்க. அடுத்தது மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா. மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா இது ஆக்சுவலா நடுவில் நான் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். எக்ஸ்பெர்ட் சிஸ்டம்ஸ் எரா. ஏஐ வந்து அப்பதான் கம்பேக் கொடுக்குது. ஏஐ கம்பேக் பண்றது எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வச்சு.
ரூல் பேஸ்டு ப்ரோக்ராம் ரூல் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் லைக் டாக்டர் மாதிரி மெடிக்கல் டயசிஷன் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் இந்த பாயிண்ட் நான் விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இந்த நேம் வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எரா 1980s இருந்து 1990s வரைக்கும் ஆக்சுவலா நடந்திருக்கு இந்த இது. அடுத்து வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா. மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா வந்து 1990s இருந்து 2010s வரைக்கும் இது நடக்குது. எப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் ஒரு டேட்டாவை வச்சுதான் இதை ரூல் கிரியேட் பண்றாங்க. ஒரு டேட்டாவை வச்சு மாடலை ட்ரெயின் பண்றாங்க. அப்பதான் வந்து இன்டர்நெட் பாம் ஆகுது. டேட்டா ரொம்ப பெருசா அவைலபிள். அப்போ வந்து இன்டர்நெட்ல டேட்டா எல்லாம் பெருசா அவைலபிள். ஸோ அதை பேஸ் பண்ணி எம்எல் எம்எல் மீன்ஸ் மிஷின் லேர்னிங்ல பிக் டேட்டா கொடுத்து ஸோ மாடல்ல ட்ரெயின் பண்றாங்க. அப்ப வந்து ஐபிஎம் வாஸ்டன் வந்து 2011 வந்து ஜியோபேர்டின் ஒரு குவிஸ் ஷோல வின் பண்ணுது. ஏஐ வச்சு அப்பதான் வின் பண்றாங்க. ஸோ இது வந்து 90s வந்து 90s 10 இதாவது டீப் லேர்னிங் அடுத்து வந்து டீப் லேர்னிங் ரெவல்யூஷன்ஸ் 2010s இருந்து 2020s. இப்போ வந்து இங்க வந்து ஜிபியூஸ்ல ஒரு பிக் டேட்டா டீப் லேர்னிங் பவர் இங்கதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிபியு பிக் டேட்டாயும் வச்சு ஒரு மாடலை கிரியேட் பண்றாங்க. அதுதான் டீப் லேர்னிங் பவர். எப்படின்னா ஒரு பெரிய டேட்டா கொடுத்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஹை அக்யூரேசி இது எல்லாமே நடக்கும். 90s இருந்து 2010 வரைக்கும் நமக்கு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ணாங்க. அடுத்தது வந்து 2010 இருந்து 2020 வரைக்கும் டீப் லேர்னிங்கை கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ எரா 2020s இருந்து பிரசன்ட் வரைக்கும் இப்ப கிரியேட் பண்ணுது ஏஐ. இப்போ கிரியேட் பண்ணுது டெக்ஸ்ட், இமேஜ், மியூசிக், வீடியோ இது எல்லாமே இப்ப நமக்கு காமனா இப்ப எல்லாமே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இப்ப ChatGPT நீங்க எடுத்தீங்க 2020ல இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்ப அது ஒரு ஹியூஜ் டெக்னாலஜி அது ஏஐ வந்து நீங்க எந்த இது கேட்டாலும் அதை கொடுக்குற மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கீங்க மாடல். எல்எல்எம் மாடலை வச்சு ட்ரெயின் பண்ணிருக்க. உங்களுக்கு எல்எல்எம் மாடல்னா என்னன்னு அதுவும் நான் சொல்லி தரேன். எம்எல் பத்தி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி தரேன். டிஎல்லாம் நான் அதையும் சொல்லி தரேன். நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். ChatGPT எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே அதையும் சொல்றேன் நான். ஓகே, இதுக்கப்புறம் ChatGPT, ஜெமினி, கூகுள், கிளாட், கோபைலட் இது எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. அடுத்தது இப்ப டெய்லி ஆப்ல கூட ஏஐ இருக்கு இப்ப யூஸ் பண்றது. இதே வந்து ஏஐ வந்து நிறைய செக்டார்லயும் யூஸ் பண்றாங்க. இப்ப ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், என்விரான்மெண்ட் எவ்ரிவேர் நீங்க எந்த செக்டார் எடுத்தாலும் ஏஐ வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அதுதான் ஃபியூச்சர் ஏஐ எப்படி இருக்கும்னா நெக்ஸ்ட் கோல் வந்து ஏஜிஐ மீன்ஸ் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஃபுல்லா ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணும். நம்ம எப்படி திங்க் பண்றோமோ சேம் அதே பேஸ் பண்ணி தான் அதை திங்க் பண்ணும். இப்ப ஆக்சுவலா எப்படி இப்ப இருக்க ஏஐ ChatGPT எப்படி திங்க் பாஸ்ட் டேட்டா அண்ட் ரியல் டைம்ல நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அங்க வந்து கொடுக்குது. இதுக்கப்புறம் வந்து ஏஜி ஹியூமன் மாதிரியே அங்க திங்க் பண்ணும். ஏஐ கம்பைன் ஆகுது ரோபோட்டிக்ஸ், ஐஓடி, பயோடெக் கூட இது எல்லாமே கம்பைன் பண்ணி ரோபோட்டிக்ஸ், ஐஓடி அண்ட் பயோடெக் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அங்க கொடுது. ஃபியூச்சர் ஏஐ மாடல் மல்டி மாடல்ஸ் இது பேர் வந்து மல்டி மாடல்ஸ்னு சொல்லலாம். டெக்ஸ்ட், வாய்ஸ், இமேஜ், வீடியோ, ரியல் டைம் ஆக்ஷன் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் ஃபியூச்சர் ஏஐ வந்து இது பாம் ஆக போகுது. இதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒய் யூஸ் ஏஐ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா சேவ் டைம் அண்ட் பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம இப்ப வந்து டைம் சேவ் பண்ணலாம். ஈஸியா நம்ம ஒரு ஆன்சர் வேணும் நம்ம அதை கேட்டா ஈஸியா நமக்கு எடுத்து கொடுத்துருவது. நம்ம போய் ரிசர்ச் பண்றதை விட அது நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அது ஈஸியா நமக்கு அதுக்கான ரிசர்ச் அந்த கண்டென்ட் ரிலவெண்ட் கண்டென்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். கெட் ஸ்மார்ட்டர் ரிலவெண்ட் ஏஐ ரிப்ளை. கெட் ஸ்மார்ட்டர் அண்ட் ரிலவெண்ட் ஏஐ ரிப்ளை. அது ஸ்மார்ட்டாவே யோசிச்சு ஒரு கரெக்டான ஒரு திங்க் பண்ணி அது ஒரு நமக்கு ஒரு ஏஐ வந்து ஒரு ரிப்ளை பண்ணும். இம்ப்ரெஸ் கிளைண்ட் வித் ப்ரொஃபஷனல் ஏஐ ஸ்கில். இப்ப நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்ட் நம்ம கிளைண்ட் இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் அந்த நம்ம ப்ரொஃபஷனல் வேல ஏஐ வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் அந்த கண்டென்ட் ஆக்சுவலா. இதனாலதான் நம்ம ஏஐ யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட் ஆஃப் ஏஐ. ஏஐயோட பெனிஃபிட் எல்லாமே ஏஐயோட பெனிஃபிட் என்னன்னா இன்க்ரீஸ்
எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இன்னொரு பாயிண்ட் வந்து என்ஹான்ஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்க்ரீஸ் எஃபிஷியன்ட் ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா எஃபிஷியன்டா அந்த ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி வந்து ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்குவாங்க. ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேலையே இருக்கும் அண்ட் தென் கிரியேட்டிவாகவும் இருக்கும். இதுதான் இன்க்ரீஸ் எஃபிஷியன்ட் ப்ரொடக்டிவிட்டி. என்ஹான்ஸ் டிசிஷன் அண்ட் மேக் என்ஹான்ஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு டிசிஷனை மேக் பண்றது, ஒரு டிசிஷன் இப்ப மேக் பண்ணுதுன்னா அது வந்து கரெக்டாகவும் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸும் மெயின்டைன் பண்ணி அது கொடுக்கும் அந்த ஆக்சுவலா ஏஐ வந்து. ஸோ இதனாலதான் ஏஐ இது வந்து ஏஐயோட பெனிஃபிட்ஸ். அடுத்தது ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஏஐல வந்து ஆக்சுவலா நான் இந்த பாயிண்ட் கொடுக்கல. இதுல வந்து மொத்தம் ஏஐக்குள்ள மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் அதுக்கப்புறம் தான் ஏஐ. ஏஐக்குள்ளதான் மிஷின் லேர்னிங் இருக்கும், டீப் லேர்னிங் இருக்கும். இப்ப இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு டேட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு ஏஐ வந்து ஒரு கரெக்டான டிசிஷனை மேக் பண்ணும். டேட்டாவை வந்து எடுத்துக்கும் இது அண்ட் தென் மாடலை கொடுத்துருக்கோம், என்ன மாடல் யூஸ் பண்றோம், அல்காரிதம் பேட்டர்னை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மாடலை ட்ரெயின் பண்ண மாடலை டிப்ளாய்மெண்ட் பண்றோம். ஸோ இது வந்து சர்விங், மானிட்டர் அண்ட் ஃபீட்பேக். இப்போ டேட்டா எப்படின்னா ரா இன்புட்ஸ் அண்ட் தென் லேபிள் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து ஒரு ரா இன்புட் டேட்டா நிறைய டேட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே அங்கே டேட்டாவை கொடுக்குறோம். அந்த நமக்கு எந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கு டேட்டா கொடுக்குறோம். அந்த ஏஐ அந்த மாடலுக்கு எந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அங்க லேபிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அண்ட் தென் அல்காரிதம் டு த லேர்ன் பேட்டர்ன். அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எந்த மாடல் அல்காரிதம் யூஸ் பண்ணணும் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்றது அல்காரிதம் அங்க கொடுக்குறோம். அண்ட் தென் மாடலை ட்ரெயின் பண்றோம். மாடலை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது அந்த மாடல் ட்ரெயின் பண்ண மாடலை டெப்ளாய் பண்றோம், சர்விங் டு த மானிட்டர். இதுதான் இங்க ஹவு ஏஐ ஒர்க்ஸ். இது வந்து ஏஐ இப்படிதான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலா. வாட் இஸ் ஏ ப்ராம்ப்ட்? இப்பதான் வந்து கண்டென்ட் குள்ள வரும். ப்ராம்ப்ட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஜெனரல் ஒரு ஆன்சர். நீங்க ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்க, ஒரு கொஸ்டின் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க ஏஐக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கிளியர் ப்ராம்ப்ட் லீடு பெட்டர் ஏஐ ஆன்சர். இப்ப இங்கதான் வந்து கிளியர் ப்ராம்ப்ட் லீடு பெட்டர் ஏ ஆன்சர். இது என்னன்னா நீங்க கிளியரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்குதான் இப்போ வந்து அந்த ஃபார்முலாவை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த ஃபார்முலா என்னன்னா பிடிசிஎஃப். இந்த ஃபார்மேட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும் ஏஐ வந்து. ஏன்னா நான் திங்க் இந்த டேர்ம் ஆஃப் பர்சனா டெக்ஸ்ட் டாஸ்க் கண்டெக்ஸ்ட் ஃபார்மேட். இதுதாங்க இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் வேர்டையும் நான் உங்களுக்கு என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லி தருவேன். த பிசிடிஎஃப் ஃபார்முலா அன்பேக். இது எல்லாமே உங்களுக்கு அன்பேக் பண்ணி சொல்றேன். பர்சோனா, ஹூ இஸ் த ஏஐ ஹெல்பிங். ஏஐ வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண போது அதையும் கொடுத்துரும். அது வந்து பர்சோனா. இது வந்து ஹூ இஸ் யாரு ஹெல்ப் பண்ண போறாங்க, எதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றது கொடுத்துடுறோம். அடுத்து டாஸ்க், வாட் நீட் டு பி டன். உனக்கு என்ன டாஸ்க் வேணும், எனக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க் தான் எனக்கு வேணும்ன்றது அதுதான் வாட் நீட் டு பி டன். இந்த டாஸ்க் கொடுக்குறோம். கண்டெக்ஸ்ட், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏஐ ஷுட் நவ். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், எந்த கண்டென்ட்டா உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத அங்க அடிஷனலா நம்ம ஆட் பண்றோம். அடுத்தது ஃபார்மேட், டிசைர்டு அவுட்புட் ஸ்டைல், டேபிள் அண்ட் புல்லட். வந்து ஒரு கண்டென்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த கண்டென்ட் வந்து எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல வேணும், இல்ல டேபிளா வேணும், எனக்கு பாயிண்ட்ஸ் இல்லாம வேணும், எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பேராகிராஃப் மாதிரி வேணும், அண்ட் தென் எனக்கு ஒரு ஹெட்டிங் அண்ட் தென் சப் ஹெட்டிங், அதோட ரிலவெண்ட் கண்டென்ட் அந்த அதுக்குள்ள எனக்கு சப் ஹெட்டிங், இது எல்லாமே எனக்கு இன்க்ளூடர்ல வரணும். இதுதான் இந்த 4 ஃபார்முலா. எப்படி ஏன் கொடுக்குறோம், எதுக்கு அந்த கண்டென்ட் ஆக்சுவலா அந்த 4 ஃபார்முலால எப்படி ஒர்க் ஆகும்னா எதனால அந்த கண்டென்ட் எதுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்றோம், அதோட டாஸ்க் என்ன, அடிஷனல் கண்டெக்ஸ்ட் அது எதனால அது ஒர்க் ஆகுது, எதுக்கு அது ஒர்க் பண்றோம், எதுக்காக அது ஒர்க் பண்ண போது, அது எந்த ஃபார்முல எனக்கு வேணும்,
இதுதான் இங்க கொடுக்கறது. இத பத்தி உனக்கு உங்களுக்கு ஒரு 3 செக்டார் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா கம்யூனிகேஷன் செக்டார் வச்சு ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். வந்து கம்யூனிகேஷன் பிரசன்ட் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து மேனேஜர். யார் கூட கம்யூனிகேஷன் வந்து மேனேஜர் தான் கம்யூனிகேஷன் பண்ண போறாங்க. அடுத்த டாஸ்க் வந்து ரைட் ஏ பொலைட் ஃபாலோ அப் இமெயில் ஆஃப்டர் டிலே. இமெயில் இதுதான் இங்க கொடுக்க போறோம். அடுத்த கண்டென்ட்ஸ் ஆஸ்க் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃபர்ஸ் அசிஸ்டன்ஸ். இது வந்து கண்டெக்ஸ்டா கொடுத்துறோம். அடுத்து ஃபார்மட் கன்சிஸ் ப்ரொஃபஷனல் கவுண்டரியஸ் இமெயில். இதுதான் இங்க கொஸ்டினா கொடுத்துருவாங்க. என்னன்னா ஒரு மேனேஜர் இவர் வந்து ஒரு மேனேஜர் கம்யூனிகேஷன் பண்ண போறாங்க. ஏன்னா இமெயில் வந்து லேட்டா டிப்ளை பண்றாங்க. டிலே ஆஃப்டர் டிலே ஆக்சுவலா ரைட் ஏ பொலைட் ஃபாலோயிங் அப்ப இமெயில் ஆஃப்டர் டிலே. இதுதான் இங்க நடக்குது. அடுத்த கண்டக்ட் வந்து ஆஸ்க் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டெப். இது என்னன்னா இன்க்ளூட் ரிலவெண்ட் டீடைல் அபவுட் சீக்கிங் கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சப்போர்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அந்த ரிலவெண்ட் டீடைல் கொடுத்து கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், ப்ரொவைடிங் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதுதான் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அவுட்புட் as a well formatted ரெஸ்பெக்ட்ஃபுல் பிசினஸ் இமெயில். எனக்கு இது வந்து ஒரு அவுட்புட் வந்து வெல் ஃபார்மேட்ல வேணும். ஸ்ட்ரக்சர்டு அவுட்புட் வெல் ஃபார்மேட்ல வேணும். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பிசினஸ் இமெயில் ஃபார்மேட்ல எனக்கு வேணும் எனக்கு. ஸோ அதுதான் கம்யூனிகேஷன் பண்றது. மற்றவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா அதுதான் இங்க நடக்குது. எனக்கு அந்த ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துறாங்க. அந்த எதனால ஆக்சுவலா பிரசன்ட் கம்யூனிகேஷன் மேனேஜர் அந்த பொலைட் இமெயில் டிலே ஆகுறாங்க. ஆக்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கன்ஃபியூஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் வே கவுண்டரியஸ் இமெயில். இது இங்க நடக்குது. இது வந்து கம்யூனிகேஷன் செக்டருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் எக்ஸாம்பிள். ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் எக்ஸாம்பிள்னா ஸ்டார்ட் அப் லீடர் சம்மரைஸ் த ப்ராஜெக்ட். இது வந்து பர்சனா அண்ட் டாஸ்க் கண்டெக்ட் ஃபார்ம். இது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ஒரு சம்மரைஸ் த ப்ராஜெக்ட் அப்டேட் வித் ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன்ஃபார்ம் ஏ என்கரேஜ் ஸ்டேக் ஹோல்டர் கிளியர் புல்லட் பாயிண்ட் ஃபார்மல் டோன். இது உங்களுக்கு ஈஸியா இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதை பார்த்த உடனே. ஸ்டார்ட் அப் லீடர் இப்ப அவங்க வந்து யாருன்னா ஒரு ஸ்டார்ட் அப் லீடரு. அவங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சம்மரைஸ் பண்ணி வித் ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்ச். அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ப்ராக்ரஸும் அந்த சேலஞ்சஸும் அவருக்கு வேணும். இதுதான் அவருக்கு வேணும். கண்டெக்ஸ்ட்னா இன்ஃபார்ம் என்கரேஜ் ஸ்டாக் ஹோல்டர். இன்ஃபார்ம் என்கரேஜ் இது இங்க கண்டெக்ஸ்டா கொடுத்துருங்க. இன்ஃபார்ம் அண்ட் என்கேஜ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். சாரி, ஃபார்மேட் வந்து கிளியர் புல்லட் பாயிண்ட்ல வேணும். அந்த ஃபார்மல் டோன் இது வந்து ஸ்டார்ட் அப் லீடர்ஸ்க்கான ஃபார்மேட். இவங்க இந்த மாதிரி ஆக்சுவலா எல்லாருக்கும் இதே சேம் ஃபார்மேட்ல தான் ஒர்க் ஆகும். நீங்க இது வந்து ஆக்சுவலா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 செக்டார் எடுத்திருக்கேன். இன்னொரு செக்டார் நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 செக்டார் எடுத்து நான் சொல்லித்தரேன். அவங்க எல்லாருமே இந்த சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஒரு எஃபிஷியண்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த எல்லாமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. ஒரு டாஸ்கா நான் உங்களுக்கு ஃபைனலா கொடுக்குறேன். ஸோ நீங்க அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிடைக்கும், உங்களுக்கு நாலேஜ், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நெக்ஸ்ட் நீங்க அதை ஒரு எல்லா செக்டருக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள். ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் யாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். டாஸ்க் என்னன்னா டிராஃப்ட் டாஸ்க் டெலிஜியேஷன் மெசேஜ். டிராஃப்டர் டாஸ்க் டெலிஜியேஷன் மெசேஜ். கண்டெக்ட்னா ஹைலைட்டிங் ஸ்ப்ரிங் ப்ரியாரிட்டிஸ் ஃபார்மட் கான்சியஸ் அடிஷனபிள் லிஸ்ட் வித் என்கரேஜஸ் டோன். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் டிராஃப்ட் டாஸ்க் வந்து டிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காரு. டிக்ளரேஷன் மெசேஜ் வந்து கண்டெக்ஸ்ட் ஹைலைட் த ஸ்ப்ரிங் ப்ரியாரிட்டிஸ் இதையும் கொடுத்துட்டு ஃபார்மேட் வந்து கான்சியஸ் ஆக்ஷனபிள் லிஸ்ட் அண்ட் என்கரேஜிங் டோன். இந்த டோன்ல அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதுதான் அங்க வந்து உங்களுக்கு அந்த 4 ஃபார்முலா இதுதான் அவர் கொடுக்குறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா செக்டருக்கும் ஒர்க் ஆகும். இப்ப இந்த ஃபார்முலா வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும்னு. அந்த இதை
அண்ட் தென் ஏஐ கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கீவேர்ட்ஸ், நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். கீவேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான, உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். கீவேர்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் நான். கீவேர்ட்ஸ் என்னன்னா ஆக்ஷன் வித் த கமாண்ட். யூஸ் ஸ்ட்ராங் ஆக்ஷன் verb to instruct the AI to create comprehensive multi-section context, elaborate, generate a comprehensive, develop a detailed, draft on in-depth, construct a full report, professional, chapter. ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் பேராவை எனக்கு எலாபரேட் பண்ணி கொடு, இல்ல எனக்கு பர்டிகுலர் பேராவை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு, ஜென்ரேட் காம்ப்ரஹென்சிவ். அடுத்து வந்து ஒரு டீட்டெயில் வந்து டெவலப் டீட்டெயில், இந்த டீட்டெயில ஒரு பர்டிகுலர் டீட்டெயில எனக்கு டெவலப் பண்ணேன். இன்டெப்த் ஒரு மெசேஜை வந்து டிராஃப்ட் பண்ணி இன்டெப்தா. ஸோ இதுதான் டிராஃப்ட் ஆனே இன்டெப்த். கன்ஸ்ட்ரக்டே ஃபுல், எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட், எனக்கு ஃபுல் ரிப்போர்ட் கொடு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட், இந்த மாதிரி கீவேர்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராம்ப்டா, ஒரு ஸ்ட்ராங்கான கீவேர்டு இது எல்லாமே. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து ஃபார்மட் அண்ட் லென்த் இன் கன்ஸ்ட்ரெயின்ட். யூஸ் திஸ் த என்ஷூர் த AI expand the output significantly. Significantly. Multi-section report, detail and step-by-step guide, full chapter, minimum 800 word, include 3 distinct section. இப்ப இங்க என்னன்னா மல்டி செக்ஷன் ரிப்போர்ட். எனக்கு மல்டி செக்ஷன் ரிப்போர்ட் எனக்கு வேணும். எனக்கு இந்த இது வந்து ஃபார்மேட்ல இருக்குது, ஃபார்மேட் லென்த் இந்த மாதிரி இதுல கொடுக்குது. எனக்கு மல்டி செக்ஷன்ல ரிப்போர்ட் வேணும் எனக்கு. அந்த டீட்டெயில் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு கைட் பண்ணு. உங்களுக்கு சப்போஸ் பேராகிராஃபா இருந்துச்சுன்னா இதை நீங்க டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஈஸியா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆக்சுவலா. இதனாலதான் ஏஐ வந்து ப்ராம்ப்ட் கீவேர்டு வந்து நம்ம கரெக்டா கொடுக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டா கொடுக்கும். அதோ ஏஐக்கு ஃபுல் சாப்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் டு எண்டு நீங்க நார்மலா கிவ் த ஃபுல் டீட்டெயில் இந்த மாதிரி கொடுக்கும் போதும் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபுல் சாப்டர் வேணும், பர்டிகுலர் டாபிக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுல் சாப்டர் வேணுன்ற போது நீங்க இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா எனக்கு ஒரு 800 வேணும், இல்ல 1000 வேர்ட்ஸ் வேணும், 800, 1000, 900 உங்களுக்கு 10 வேர்ட்ஸ்ல வேணும்னா கூட அதுவும் கொடுக்கும் ஆக்சுவலா. இந்த மாதிரி நீங்க மினிமம் வேர்ட்ஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் 3 distinct செக்ஷன். இந்த டிஸ்டிங்க் செக்ஷன் பேஸ் பண்ணியும் எனக்கு இன்க்ளூட் 3 distinct செக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு அதுவும் ஆக்சுவலா கொடுக்கும். இதுதான் லென்த் அண்ட் ஃபார்மேட் அந்த கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ் structure the organization. This helps AI organize and format the context for readability and professionalism. இப்ப ஒரு பேராகிராஃப் கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வேல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இதுக்கு எப்படி அவுட்லைன் அண்ட் ரைட் த கன்ஸ்ட்ரக்ட் அண்டர் ஈச் ஹெட்டிங். யூஸ் H2 ஹெட்டிங். H2 மீன்ஸ் ஒரு சைஸ் ஆஃப் த ஃபாண்ட். அது ஃபாண்டோட சைஸ் H2ன்றது. ஹெட்டிங் ஃபார் ஈச் செக்ஷன். ஃபார்மேட் a professional white paper. include a executive summary. இது எல்லாமே அங்க வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு அவுட்லைன் வந்து ரைட் பண்ணும் போது உங்களுக்கு ஹெட்டிங் வந்து ப்ராப்பர் வேல இருக்கும். உங்களுக்கு அண்டர் ஈச் ஹெட்டிங் வந்து அவுட்லைன் கொடுக்க சொல்லிருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் H2 சைஸ்ல வந்து நீங்க ஹெட்டிங் கொடுக்க சொல்லியிருக்க. அண்ட் தென் நீங்க வந்து ஃபார்மேட் வந்து ப்ரொஃபஷனல் ஒயிட் பேப்பர் வேல நீங்க கேட்டிருக்கீங்க. இன்க்ளூட் எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. இதுதான் அங்க வந்து கொடுக்குது. அண்ட் தென் நாங்க இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்ல காமிக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து சாம்பிள் ஃபார்மேட் எப்படின்னா யூ ஆர் ஏ இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட். அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் கொடுத்து டெவலப் ஏ டீட்டெயில். இங்க வந்து டீட்டெயில்ஸ் 1500 வேர்ட்ஸ். இது கொடுத்துட்டுனா 1500 வேர்ட்ஸ். எனக்கு 1500 வேர்ட்ஸ் எனக்கு வேணும். ஒயிட் பேப்பர் ஆன் என்ன பர்டிகுலர் டாபிக்கோ அந்த டாபிக் கொடுக்கணும். அவுட்லைன் ரைட் த கன்ஸ்ட்ரெயின்ட் அண்டர் 5 கிளியர். அதான் கொடுத்துட்டு பாருங்க. அவுட்லைன் ரைட் த கன்ஸ்ட்ரெயின்ட் அண்டர் 5 கிளியர்.
H2 ஹெட்டிங்ல எனக்கு வேணும். Included a full executive summary and cite any fact you provide. இப்ப இந்த இதுல வந்து எனக்கு வந்து 1500 வேர்ட்ஸ்ல எனக்கு வேணும் ஒயிட் பேப்பர்ல இந்த பர்டிகுலர் டாபிக். எனக்கு 5 கிளியர் 5 ஹெட்டிங் வேணும். எனக்கு 5 கிளியர் H2 ஹெட்டிங் எனக்கு வேணும். 5 சப் டாபிக்மே 5 டாபிக்ல எனக்கு வேணும், ஹெட்டிங்ல வேணும் எனக்கு. இன்க்ளூட் ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி ஆன் சைட் எனி ஃபேக்ட் யுவர் ப்ரொவைடிங். இது உங்களுக்கு புரியுது இல்ல? இதனாலதான் நம்ம அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து எஃபெக்டிவா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இதனாலதான் நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்றோம். இப்போ வந்து ப்ராம்ப்ட் வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், அந்த நீங்க ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும் போது யூஸ் பண்ணலாம். ஒரு நீங்க சப்போஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்களா, காலேஜ் ஆர் ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா உங்களுக்கு ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா உங்களுக்கு வந்து அவுட்புட் அட்ராக்டிவா கொடுக்கும். இதனாலதான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு டாஸ்க் என்ன பண்றீங்கன்னா, டாஸ்க் என்னன்னா, ஒரு நீங்க சாம்பிள் இப்ப லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அது நீங்க அந்த லேர்ன் பண்ணதை ஒரு பர்டிகுலர் செக்டார் எடுத்து, இல்ல நீங்க உங்களுக்கு எந்த செக்டார் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரை பண்ணி பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது. இது இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனா, டாஸ்க், பர்சனா, டாஸ்க், கண்டெக்ஸ்ட், ஃபார்மட், இந்த அலைன்மெண்ட்ல நீங்க கொடுங்க. அந்த அலைன்மெண்ட்ல கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும். அந்த கீவேர்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதனால இது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ப்ராம்ப்ட் கரெக்டா இருக்கும். அண்ட் தென் அவுட்புட்டும் ஏஐ வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட்டும் கரெக்டா கொடுக்கும். ஸோ இதனாலதான் ப்ராம்ப்ட் நம்ம யூஸ் பண்றோம். ப்ராம்ப்ட் இப்போ உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டை பத்தி ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க ப்ராம்ப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து எம்எல் பத்தி உங்களுக்கு சொல்றேன். எம்எல் எம்எல்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, எம்எல்லோட அடுத்த கண்டினியூஷன் எல்லாம் வரும். ஏஐ இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏஐயோட கண்டினியூஷன் ஃபுல்லாமே வரும். ஃபைனலா ஏஐ ஒரு ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ரிலவெண்டா உங்களுக்கு சேம் டைம் ஏதாவது நியூ டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வர வர அதையும் நான் உங்களுக்கு கண்டென்ட்டா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணி நீங்க சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் நான். தேங்க்யூ கைஸ். என்ன வந்திருக்கோ ஆடியோ மட்டும் வரலனா இப்படி